திருச்செந்தூரில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். இந்த பயணத்தை மேற்கொண்டோம். இந்த ஆண்டு 2000 பேர்களுக்கு இந்த ஆன்மீக பயணத்தை விரிவுபடுத்துகின்றோம். அறுபடை வீடுகளில் மாத்திரம் சுமார் 801 கோடி ரூபாய் செலவில் 275 பணிகளை மேற்கொண்டு செய்து வருகின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு முதன்முறையாக குடமுழுக்கை நடத்தியிருக்கின்றோம். 98 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசின் சார்பில் 50 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி 2ஆம் பெருந்திட்ட வரைவிற்கு அரசே 58 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பித்திருக்கின்றது. அந்த பணிகளையும் விரைந்து மேற்கொள்ள இருக்கின்றோம். அறுபடை வீடுகளில் ஒன்றான நம்முடைய திருப்பரங்குன்றம் அருள்மிகு முருகர் திருக்கோயிலில் வருகின்ற 14ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு 20 நாட்களில் திருமண மண்டபங்களை அந்த திருக்கோயிலில் திறந்து வைக்க இருக்கின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மருதமலை திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் வடபழனி முருகர் கோவிலே குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுவாமி மலையிலே பக்தர்களுக்கு 100 படிகள் ஏறி சென்று தரிசனம் செய்கின்ற நிலை இருப்பதால் மூத்தோர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் சிரமப்படுவதால் அங்கே மின்தூக்கி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மருதமலையிலும் மின்தூக்கி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அறுபடை வீடு அல்லாத முருகன் திருக்கோயில்களுக்கு இதுவரையில் 143 திருக்கோயில்களுக்கு ரூபாய் 284 கோடி ரூபாய் செலவில் 609 பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 124 முருகர் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி முருகருக்கு பெருமையிலும் பெருமை சேர்த்த ஆட்சி இந்த ஆட்சி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக முருகர் கோயிலின் படிகள் மாத்திரம் 1085 கோடியே 63 கோடி மதிப்பீட்டில் 884 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசை பொறுத்தளவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றிருப்பது குறித்து பெருமை தெரிவித்திருக்கிறார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. திமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்து சமய அறநிலையத்துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து அவர் விரிவாக பட்டியலிட்டிருக்கிறார். அதனை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.